என்னுடைய மனைவி இப்ப பால் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க குழந்தைக்கு. சரி, அவங்களுக்கு இப்ப நோம்புக்கு எப்படி கடமையாக்கப்பட்டிருக்கு எப்படின்னு சொல்லலாம். சரி, அதற்கு விளக்கம் தருவாங்க. சலுகை அளிக்க அல்லாஹ் தஆலா சில பேருக்கு சலுகையை வழங்கி இருக்கிறான். நோன்பை விடுவதற்கு சலுகை இருக்கிறது. ஆனா நோன்பை அந்த நேரத்தில் விடுவதற்கு சலுகை, பின்னால் கலா செய்ய வேண்டும். இப்படி ஒரு சாரார். இன்னொரு சாரார் நோன்பை விடுவதற்கும் சலுகை, கலா செய்ய வேண்டியதும் இல்லை. இதை பற்றி நம்ம கொஞ்சம் முன்னாடி டீட்டெயிலா பேசி இருக்கிறோம். கடுமையான நோய்வாய்ப்பட்டவர்கள், ஆக வயோதிகர்கள், அதே போன்று நீங்காத நோய், இதற்கு மேல் இந்த நோய் ஷிஃபாவாகிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற நிலையில இருக்கவங்க, இவங்களுக்கு நோன்பை விடவும் செய்யலாம், கல்லாவும் இல்லை, ஃபிதியா கொடுத்தால் போதுமானது. ஒரு ஏழை 2 நேரம் உண்ணுகின்ற உணவை ஒவ்வொரு நாள் நோன்புக்கு பகரமாக கொடுக்கணும், இது கூடிவிடும். ஆனால் சலுகை வழங்கப்பட்டவர்கள் என்று சிலர், அதுல பாலூட்டுகின்ற தாய்மார்களும் ஒருவர். சலுகை வழங்கப்பட்ட பெண்கள் வழங்கப்பட்டவர்களில் ஒரு சாரார் பாலூட்டுகின்ற தாய்மார்கள் அல்லது கர்ப்பஸ்திரிகள், நிறைமாத கர்ப்பிணிகள். ஆனா இவங்களுக்கு எடுத்தோடனேயே நோன்பை விடலாம் அப்படிங்கிறது இல்லை. எடுத்தோடனே நோன்பு விடலாங்கிறது அல்ல. பாலூட்டுகின்ற தாய் தனது குழந்தைக்கு பால் அறவே கிடைக்காது. சில சமயம் குழந்தைகள் சிறு குழந்தையாக இருக்கும், தாய்ப்பால் மட்டும்தான், மதர் மில்க் மட்டும்தான் அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளும், வேற உணவுகளை எடுத்துக்கொள்ளாது. இப்போ 1 மாத குழந்தைகளா இருந்தாலும் என்னதான் சாப்பிடுவாங்க? தாய்ப்பால் மட்டும்தான் குடிப்பாங்க. தாய்ப்பால் அல்லாது வேறு உணவுகளையும் குழந்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமானால், தாய்ப்பால் கொஞ்சம் கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிற நிலை இருக்கின்ற பொழுது ஒரு பெண் நோன்பு வைப்பதுதான் சிறந்தது. நோன்பு வைக்கணும். ஆனால் ரொம்ப பச்சை குழந்தை, மதர் மில்க் மட்டும்தான் அந்த குழந்தை எடுத்துக்கொள்கிறது, தாய் நோன்பு வைத்தால் குழந்தைக்கு பால் கிடைக்காது, அதனால் குழந்தைக்கு இடையூறும் பிரச்சனை ஏற்படும் என்று சொன்னால் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் கலா செய்ய வேண்டும். கலா செய்ய வேண்டும். இப்ப இதுல நீங்க தான் பார்க்கணும், குழந்தை எவ்வளவு நாள் குழந்தை, எத்தனை மாசம் குழந்தை, இதுக்கு வேற ஃபுட்டும் இருக்கா, சைடு ஃபுட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதோடு சேர்த்து ஒரு சில நேரங்கள் மட்டும் பால் கொடுத்துட்டு ஒரு தாய் நோன்பு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்குரிய உங்களுடைய பெண் மருத்துவரை கன்சல்ட் பண்ணுங்க, இஸ்லாமிய பெண் மருத்துவரை கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ, இல்ல பரவாயில்ல இது பிரச்சனை இருக்காதுன்னு சொன்னா நோன்பு வைப்பதுதான் ஏற்றமானது. எந்த அளவுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு வாய்ப்புகளை பார்க்க முடியுமோ பார்க்கணும். ஏன்னு சொன்னா பெண்கள் இயல்பாக நிர்பந்தமா விடக்கூடிய ஒரு 5 நாள் 6 நாள் 7 நாளுடைய நோன்பு கூட கலா செய்தல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்த ரமதான் வந்து விடுகிறது, அந்த கலாவாகவே இருக்கு. அப்ப இந்த கட்டத்துல 1 மாசம் நோன்பு விடுபட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி செய்ய முடியும்னு சொல்ல முடியாது. தேவையில்லாத கஷ்டங்கள் வரும். ஆதலால் முடிந்த அளவிற்கு நோன்பை வைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்கிறதோ அதை பயன்படுத்திக் கொள்வது. இல்ல வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னா அதை பற்றி பேச்சு இல்ல. அல்லாஹ் சலுகை வழங்குகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சலுகை வழங்கி இருக்கிறார்கள். நோன்பை விட்டுவிடலாம், அதற்கடுத்து பின்னால் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி.